திருக்குறள் தொடர்பான செய்திகளில் இன்றைக்கி கல்வி பார்க்க போகிறோம். ஏற்கனவே அன்புடைமை பண்புடைமை பார்த்தாச்சு. இன்றைக்கி கல்வி. கற்க கசடர கற்பவை கற்ற பின் நிற்க அதற்கு தக. கற்க கசடர கற்பவை கற்ற பின் நிற்க அதற்கு தக. மனித உடலுக்கு இயல்பாக உள்ள குற்றங்கள் நீங்குவதற்கு பல நூல்களை படித்து கல்வி கற்க வேண்டும். அதற்கு தகுந்த நூல்களை தெரிந்து படித்தறிந்து அதன்படி நடந்து கொள்ள வேண்டும். நம்ம நிறையா நூல்களை தெரிந்தெடுத்து படிக்கணும். அதை தப்பு இல்லாமல் படிக்கணும். நம்ம படித்த அதே மாதிரி நம்ம அதில் வர நல்லவற்றை எடுத்துக்கிட்டு அந்த மாதிரி நம்ம நடந்துக்கணும். அதான் கற்க கசடர கற்பவை கற்ற பின் நிற்க அதற்கு தக. எண்ணென்ப ஏனை எழுத்தென்ப இவ்விரண்டும் கண்ணென்ப வாழும் உயிருக்கு. எண்ணென்ப ஏனை எழுத்தென்ப இவ்விரண்டும் கண்ணென்ப வாழும் உயிருக்கு. கணக்கெண்ணுதல் எழுத்தறிதல் ஆகிய இரண்டும் மனிதன் நல்லறிவு அடைவதற்கு வழிகாட்டும் இரு கண்களை போன்றவை ஆகும். கணக்கும் எழுத்தும் ரெண்டு கண்களை போன்றது. கண்ணுடையவர் என்பவர் கற்றோர், முகத்திரண்டு புண்ணுடையர் கல்லாதவர். கண்ணுடையவர் என்பவர் கற்றோர், முகத்திரண்டு புண்ணுடையர் என்பவர் கல்லாதவர். எண்ணும் எழுத்துமே கண்களாவதால் எண்ணும் எழுத்தும் மேலே நம்ம படித்த மாதிரி கண்ணுன்றதுனால கண்ணுள்ளவங்க அப்படின்னு சொல்லுறவங்க என்னென்னா எண்ணும் எழுத்தும் கற்றவங்க. மற்றவர்களுடைய முகத்தில் இருக்கும் கண்கள் புண்ணுக்கே ஒப்பாகும். ஏன்னா படிக்காதவங்க கண்கள் இருந்தும் அது பயன் கிடையாது, புண்ணு மாதிரின்னு சொல்கிறாங்க. உவப்ப தலைகூடி உள்ள பிரிதல் அனைத்தே புலவர் தொழில். உவப்ப தலைகூடி உள்ள பிரிதல் அனைத்தே புலவர் தொழில். கல்வி என்பது கற்ற வித்தையை காட்ட வாது புரியும் புலமை அல்ல. நம்ம கற்ற வித்தையை காட்டுறதுக்கு வாது புரிகிற இடம் கிடையாது, புலமை கிடையாது கல்வி. கூடும்போது தாமும் பிறரும் மகிழும்படியாக சபையில் கூடி புலமை திறமைகளை காட்டுவதில் கருத்து வேற்றுமைகள் உண்டாகி பின் புரியும் போது வருத்தத்தோடு பிரிந்து போவதுதான் புலவர்கள் செய்யும் வேலை. அதாவது இதில் என்ன சொல்கிறாங்கன்னா, மகிழ்ச்சியாக கூடி கருத்து வேறுபாடு உண்டாகும்போது இந்த பிரிஞ்சு போகிறது தான் புலவர்களோட வேலை. ஆனால் கல்வின்றது அது கிடையாது அப்படின்றாங்க. உடையோர் முன் இல்லார் போல் ஏக்கற்றும் கற்றார் கடையாரை கல்லாதவர். உடையார் முன் இல்லார் போல் ஏக்கற்றும் கற்றார் கடையாரை கல்லாதவர். படிப்பில்லாதவர்கள் எவ்வளவு செல்வ சிறப்புகளாலும் பல காரியங்களாலும் படித்தவர்களுடைய தயையை நாட வேண்டியவர்களே. அதாவது நிறைய காசு பணம் வச்சுருந்தாலும் படித்தவங்களோட தேவை படிக்காதவங்களுக்கு இருக்கும். எந்த விதமான குறைச்சலும் இல்லாவிட்டாலும் பணக்காரர்களுடைய வாசலில் ஏழைகள் குறையிறந்து நிற்பதை போல் இந்த பணக்காரவங்க வீட்டில் இந்த இல்லாதவங்க நிற்கிற மாதிரி கற்றவங்க வாசலில் இந்த படிக்காதவங்க பணமே இருந்தாலும் நிற்கணும். அதை தான் சொல்கிறாங்க. தொட்டனை தூறும் மணற்கேணி மாந்தர்க்கு கற்றனை தூறும் அறிவு. தொட்டனை தூறும் மணற்கேணி மாந்தர்க்கு கற்றனை தூறும் அறிவு. கற்றவனாவதற்கு எவ்வளவு படித்தால் போதும் என்ற கணக்கு கிடையாது. அதாவது நம்ம அறிவுடையவங்க கற்றவங்க அப்படின்னு சொல்கிறதுக்கு இவ்வளோ படித்தா போதும், ஒரு 12th முடிச்சிட்டா போதும், ஒரு காலேஜ் முடிச்சிட்டா போதும் அப்படின்றதுக்கு கிடையாது. எல்லாத்தையுமே நம்ம படிக்கலாம். எவ்வளவுக்கு எவ்வளவு தோண்டுகிறோமோ அவ்வளவுக்கு அவ்வளவு மணற்கேணியில் நீர் ஊறுவதை போல எவ்வளவுக்கு எவ்வளவு கல்வி கற்கின்றோமோ அவ்வளவுக்கு அவ்வளவு அறிவு பெருகும். அதனால் நம்ம படிக்கிறத எந்த நிலையிலையும் இது போதுமானதுன்னு நிறுத்தவே கூடாது. யாதானும் நாடாமல் ஊறாமல் என்னொருவன் சாத்துணையும் கல்லாதவாறு. யாதானும் நாடாமல் ஊறாமல் என்னொருவன் சாத்துணையும் கல்லாதவாறு. எவ்வளவு படித்தாலும் நல்லதுதான் என்பது மட்டும் எத்தனை மொழிகளை படித்தாலும் நல்லதுதான். எவ்வளவு படித்தாலும் நல்லதுதான் என்பது மட்டுமல்ல, எத்தனை மொழிகளை படித்தாலும் நல்லதுதான். எந்த நாடும் சொந்த நாடு ஆகும்படி, எந்த ஊரும் சொந்த ஊர் ஆகும்படி பல நாட்டு மொழிகளிலும் உள்ள பற்பல நூல்களையும் சாகிற வரையிலும் ஒருவன் படித்து கொண்டே இருந்தால்தான் என்ன? அதான் எந்த மொழி வேணாலும் நம்ம படிச்சுக்கலாம், நம்ம விருப்பம்தான்.
அந்த மொழிகளில் உள்ள நூலெல்லாம் நம்ம படித்து பயன்பெறலாம். அதில் வந்து எந்த தப்புமே கிடையாது. படிக்கிறது எந்த மொழியாக இருந்தால் என்ன, எந்த நாடாக இருந்தால் என்ன, அது அவங்களுக்குரியது இவங்களுக்குரியதுன்னு கிடையாது. நம்மளுக்கு விருப்பம் இருந்தால் நம்ம எந்த மொழியையும் படிச்சுக்கலாம். சாகிற வரைக்கும் பிற மொழிகளையும் படித்து பயன்பெறலான்னு சொல்கிறாங்க. ஒருமைக்கண் தான் கற்ற கல்வி ஒருவருக்கு எழுமையும் ஏமாப்பு உடைத்து. ஒருமைக்கண் தான் கற்ற கல்வி ஒருவருக்கு எழுமையும் ஏமாப்பு உடைத்து. அப்படி தம்முடைய ஆயுள் முழுவதும் நல்லறிவை நாடி கற்பவருக்கு ஒரு பிறப்பில் கற்றுக்கொள்ளும் நல்லறிவு இனி வரக்கூடிய 7 பிறப்புகளிலும் பாதுகாப்பளிக்கும். இந்த மாதிரி நம்ம நிறைய நூல்களையும் நிறைய அறிவார்ந்து படிக்க அவங்களுக்கு பின் வரக்கூடிய 7 பிறவிகளிலும் அவங்க அறிவார்ந்தவர்களாக இருப்பாங்க. இந்த படிப்போட அறிவானது அவங்களுக்கு 7 பிறவியிலும் தொடரும் அப்படின்னு சொல்கிறாங்க. தாமின் புருவது உலகின் புறங்கண்டு காமுறுவர் கற்றறிந்தார். தாமின் புருவது உலகின் புறங்கண்டு காமுறுவர் கற்றறிந்தார். கல்வியிற் சிறந்த பெரியோர்கள் கற்க வேண்டியதை கற்று அறிய வேண்டியதை அறிந்தவர்கள் தாம் பெற்ற அறிவின்பங்களை உலகிலுள்ள எல்லோரும் அடையும்படி பிறருக்கும் கொடுத்து மகிழ்வார்கள். அதான் தாமின் புருவர் உலகின் புறங்கண்டு காமுறுவர் கற்றறிந்தார். கேடில் விழுச்செல்வம் கல்வி ஒருவருக்கு மாடல்ல மற்றையவை. எத்தனை பேருக்கு கொடுத்தாலும் கல்வி செல்வம் குறையாது. அதனால் அழிவில்லாத சிறப்புடைய செல்வம் கல்வி அறிவுதான். மற்ற செல்வங்கள் அப்படி ஒருவரிடத்தில் குறையாமலும் நீங்காமலும் தங்கியிருப்பது கிடையாது. கேடில் விழுச்செல்வம் கல்வி ஒருவருக்கு மாடல்ல மற்றையவை.